வாழ்க்கையில் ஒரு கட்டத்தை கடந்து வரும்போது அது ஒரு கண்ணிமைக்கிற நேரத்தில் முடிஞ்சிடும். அந்த நேரம் திரும்ப வராதுன்னு அப்போ யோசிக்கலை. ரொம்ப நாள் கழித்து அதை யோசித்து பார்க்கும்போது அதுவே ரொம்ப அழகாக தெரியுது. அனுப்ப முடியாதுன்னு தெரிஞ்சும் உனக்கு நான் கடிதங்களை எழுதிட்டே தான் இருக்கேன். யாரும் பார்த்தாலும் பார்க்கலைனாலும் நைட்டெல்லாம் நிலாக்களாகவும் அந்த நட்சத்திரங்களாகவும் எழுதுகிற இந்த வானம் மாதிரி உன் கூட நிம்மதியான ஒரு லைஃப். பெருசாக ஒன்றும் இல்லை, கையை பிடிச்சிட்டு நடக்கணும், மடியில் படுத்துக்கணும், மொட்டை மாடியில் மணிக்கணக்காக பேசணும், நைட் பீச்சுக்கு போகணும், ஒன்றை நான் ரசிக்கணும், கண்ணை பார்த்து பேசணும், ஒன்றும் இல்லை பார்த்துக்கலான்னு சாஞ்சிக்க தோல் தரணும், ஒன்றை சிரிக்க வைக்கணும், தலை கோதி விடணும். இதெல்லாம் தான் என் ஆசை. ஆனால் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பேராசையோன்னு தோணுது. எல்லாமே சரியாக போயிட்டு இருந்துச்சு. நான் லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். சிரிக்கும்போது கன்னத்தில் குழி விழுந்துச்சு. ஹாப்பினஸ் கண்ணில் நின்றுச்சு. மறுபடியும் கண்ணாடி முன்னாடி நிற்கிற தைரியம் வந்துச்சு. எல்லாம் சரியாகிடுச்சுன்னு நம்பிட்டு இருக்கும்போதே திடீர்னு என்னை சுற்றி இருட்டாயிடுச்சு. நைட் பெட்டில் படுக்கும்போது எதுவுமே இங்கே மாறலங்கிற நிஜத்தை, மனசில் இருந்த வலியும் தனிமையும் என்னை சுற்றி இருந்த இருட்டும் புரிய வைக்கும்போது அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக புரியலை.